2 கிலோ ஹெரோயினுடன் நபர் ஒருவர் கைது. எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படக்கூடும். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைச்சர் ஹெதரின் வெஸ்ட். இலங்கை ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர் இன்று ஆரம்பம். முள்ளேரியா போலீஸ் பிரிவின் உடமுள்ள பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 2 கிலோகிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை போலீசினால் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுடன் இணைந்ததாக நேற்று அதிகாலை இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டொன்றில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 2 கிலோகிராம் 218 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் 6,67,000 ரூபாய் பணம், 3 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு கார் என்பவற்றுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முள்ளேரியாவைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விசாரணையில் சந்தேக நபர் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையை மேற்கொண்டது தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான திருத்தம் காரணமாக முன்னர் கணித்ததை விட எதிர்காலத்தில் ஆழமான பணவீக்கம் ஏற்படக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி பணவீக்கம் 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து நேர்மறையாக மாறக்கூடும் எனவும் நடுத்தர காலத்தில் 5% இலக்கை நோக்கி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் யாழ்ப்பாணம் பொது சன நூலகத்திற்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகனையும் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ ஃபட்ரிக்கும் பங்கேற்றார். இலங்கை ஐக்கிய ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஐக்கிய ராஜ்ய அமைச்சர் விஜயம் அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியானது இன்று காலை 10 மணிக்கு காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பித்துள்ளது. ஃபேட் கமின்ஸ் இல்லாத நிலையில் அணியை ஸ்டீவ் ஸ்மித் வழிநடத்துவார். இந்தியாவுக்கு எதிரான பார்ட்டர் ஹவாஸ்கர் டிராபியை 3-1 என்ற கணக்கில் வென்றதன் மூலம் ஆஸ்திரேலியா ஏற்கனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இடம் பிடித்துவிட்டது. மேலும் ஜூன் 11 தொடக்கம் 16 முதல் லோர்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் எதிர்கொள்கின்றது. இலங்கை 2023 தொடக்கம் 2025 சுழற்சியை விளையாடிய 11 போட்டிகளில் 6 தோல்வியடைந்துள்ளது. எனவே அவர்களுக்கு WTC இறுதிப் போட்டிக்கு நுழைவதற்கான வாய்ப்புகள் கைவிட்டு போன நிலையில் இன்று ஆரம்பமாகும் டெஸ்ட் தொடருக்கான அணியை தனஞ்சய டி சில்வா வழிநடத்துவார். இதுவரை இரு அணிகளுக்கு இடையிலும் நடைபெற்ற 33 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா 20 வெற்றிகளை பெற்றுள்ளது. அதேவேளை இலங்கை 5 வெற்றிகளை பெற்றுள்ளதுடன் 8 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போட்டி நாளில் காலிக்கான வானிலை முன்னறிவிப்பு மழைக்கான வாய்ப்புகளுடன் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் கூறியுள்ளது. இதனால் ஆடுகளம் ஈரப்பதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஆட்டத்தின் ஆரம்ப மணி நேரத்தில் பந்து வீச்சாளர்களுக்கு சில உதவிகளை வழங்கும்.